வணக்கம். தொலைக்காட்சியில் 1000 எட்டிய குடும்ப குவலயம் பற்றி. காலச்சக்கரம் விரைவாக சுழல்கிறது. கண்ணிமைக்கும் நேரத்தில் நொடிப்பொழுதுகளும் மறைகின்றன. இந்த வாழ்க்கை சுழற்சியில் நாம் இயங்க வேண்டும் என இயற்கை சொல்லி வைக்கிறது. வாழ்க்கையின் பல படிகளை தாண்டுவது கடினம்தான். ஆனால் ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு உழைப்பு தான். 30 வருடங்களுக்கு மேலாக இயங்கி வரும் லண்டன் தமிழ் வானொலியில் 19/1/2005 தொடங்கி பாமுகம் வரை தொடர்ந்த நிகழ்வாக குடும்ப குவலயம் நகர்ந்தது. வானிலை தடத்திலே 30 வருடங்களாக கவிதையிலும் இலக்கியத்திலும் கவிதை திறனாய்விலும் தொடர்ந்த எனது பாதை குடும்ப குவலிய தொகுப்பிலே புதிய பரிணாமத்தை நோக்கி அடியெடுத்து வைத்தது. ஆரம்பத்தில் சறுக்கல்கள் மனத்தடைகள் இருந்தாலும் காலம் செல்ல செல்ல தன்னம்பிக்கையும் பலமும் நம்பிக்கையை ஊட்டி நிகழ்வினை சிறப்பாக செய்ய முடிந்தது. நல்ல விதைகள் விதைப்பது நாளைய நல்வாழ்வுக்கு உரமாக அமையும். காலம் செல்ல செல்ல ஆற்றலும் ஆளுமைகளும் புதிய திருப்பத்தை தந்தன. இன்னும் சொல்ல போனால் எதிர்கால சந்ததிகள் நலனில் அக்கறையும் ஆராய்வும் அதிகரித்தன. வெள்ளத்தனிய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனிய உயர்வு என்றார் வள்ளுவர். நீர்ப்பூக்களின் தண்டின் நீளமானது நீரின் ஆழத்தின் அளவினதாகும். அதுபோல மக்களின் உயர்வும் அவர்களுடைய ஊக்கத்தின் அளவே ஆகும் என்றார் வள்ளுவர். இந்த வள்ளுவரின் வரிகள் கூட ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் அளித்தது. கடந்த 20 வருடங்களாக பல்வேறு தலைப்புகளின் ஊடாக குடும்ப குவலயம் நடத்தி வருகின்றேன். குடும்ப பிரச்சனை, பிள்ளைகளின் வளர்ப்பு முறை, கல்வி முறை போன்ற விடயங்கள் ஊடாக விரிகின்ற பரப்பாக குடும்ப குவலயம் பயணிக்கிறது. 1000 தலைப்புகளை அற்புதமாய் எடுத்து சாலவும் பொருந்தும் தீர்வுகளை நோக்கி பயணப்பட்டதை எண்ணி மகிழ்கின்றேன். இந்த நிகழ்வினூடாக பல விழிப்புணர்வான கருத்துக்கள் பெற்றதை பலரும் பகிரும்போது மனதில் ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. குமுகாய நல்ல கருத்துக்கள் பலருக்கு திருப்பங்களாக அமைகின்றன. அதனால் காணும் இடத்தில் பலர் பாராட்டியும் உள்ளனர். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிக்கிறேன். வாழ்க்கையின் ஒவ்வொரு தேடலும் ஒவ்வொரு அனுபவத்தை தந்தே நிற்கிறது. அந்த வகையில் ஆரம்பித்த குடும்ப குவலயம் இன்று 1000 எட்டி ஒரு படிக்கல்லாக அமைகிறது. காலம் சிலவற்றை காத்திரமாக காட்டி நிற்கும். இலக்கு, குறிக்கோள், சமுதாய நலன் ஒவ்வொரு மனிதருக்கும் தேவையானவை. அந்த வகையிலே எமது அடுத்த சந்ததிகள் ஐரோப்பிய மண்ணில் வளமோடும் நலமோடும் வாழ பெற்றோர்கள் எவ்வளவோ உந்து சக்தியை கொடுத்தே ஆக வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த குடும்ப குவலயம். இந்த சூழல் பல வசதிகளை எம்முன் காட்டினாலும் தமிழின பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பேணி வாழ படாத பாடுபட்டே ஆக வேண்டும். அப்படி தாய்மொழியையும் பண்பாட்டையும் ஊட்டி வளர்ப்பதில் பல இடையூறுகள் பெற்றோர்களுக்கு இருப்பது உண்மை. வேற்று கலாச்சார சூழல், காலநிலை, மொழி அத்தனையிலுமே சிக்கிய இனமாக முதல் பெயர்வு சமுதாயம் இருந்தது. மொழிக்கும் வாழ்க்கைக்குள்ளும் சிக்குண்டு வாழும் இனங்களின் வாழ்வியல் சூழலை பல்வேறு தலைப்புகளூடே கொண்டு வந்து கருத்தாய்வு செய்து தீர்வுகளை நோக்கிய நல்ல முடிவுகளை எடுக்க வைக்கும் சிறந்த பணியை செய்ததில் ஒரு திருப்தியும் உண்டு. மாணவர்களிடையே காணப்படும் பிரச்சனைகளை ஆராய்ந்து எதிர்கால சிறார்களின் வாழ்வியலை ஒளிமயமானதாக ஆக்குவதற்காக பல தெறிப்பான பிரச்சனைகளை சுமூகமாக ஆராய்ந்ததில் குடும்ப குவலயம் வெற்றி பாதையில் நகர்ந்திருக்கிறது. இளம் பெற்றோர்கள் இவற்றை கேட்டு நல்ல முடிவுகளை எடுத்தும் அதே நேரம் வாழ்வியலின் சிக்கலை அறிந்து கொள்ள வாய்ப்பான களங்களாக மாறியதையும் அவர்கள் வாயால் சொல்லும்போது மகிழ்ச்சியும் ஏற்பட்டது. ஆகவே குடும்ப குவலயம் நீண்ட பாதையை தனக்கென அமைத்து வீறு நடை போட்டு வெற்றியின் சிகரமாக 1000 எண்ணை தொட்டிருக்கிறது. பல சிறப்பு விருந்தினர்களை அழைத்து நேர்காணல் செய்ததும் துறை சார்பான விடயங்களை ஆராய்ந்து பல நல்ல விடயங்களை வெளிக்கொணர்ந்ததில் மட்டில்லா மகிழ்வு அடைகிறேன். தலைப்புகளுக்கு பொருத்தமான துறை சார்ந்த வல்லுநர்களையும் கல்விமான்களையும் இத்தளத்தில் அறிமுகமாக்கி நல்ல கருத்துக்களை சுழல விட்டதை நினைத்து பார்க்கிறேன். அவையாவும் பயனாகின. பெற்றோர்கள் ஆர்வத்துடன் இவற்றை கேட்டு மகிழ்ந்தனர். இதில் இணைந்த அத்தனை உறவுகளுக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவிக்கின்றேன். விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் எப்போதும் வீண் போவாது. அது நாற்றாக செழித்து விருட்சமாக வளர்ந்து நிற்கும். இந்த நிகழ்வை பாமுக பரப்பினூடாக பயணிக்க வைத்த அதிபர் நடாமோகன், வாணிமோகன் இருவருக்கும் இதயத்து நன்றியை தெரிவிக்கிறேன். விருந்தினராக பலர் இணைந்து சிறப்பித்தமைக்கும் நன்றி. பல சறுக்கல்கள், அவமானங்கள், இடையூறுகள் எம்மை தாக்கினாலும் அவற்றையெல்லாம் தாங்கி இந்த நிகழ்வை தொடர்ந்து செய்ததில் மனநிறைவு கிடைத்தது.
தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி மெய்வருந்த கூலி தரும் என்ற வள்ளுவன் வாக்குப்படி என் 20 வருட குடும்ப குவலிய பணியை இதமாய் நிறைத்து வைத்ததில் மன நிறைவடைகிறேன். வானொலி என்பது பொழுதுபோக்குக்கின்றி வாழ்க்கையின் படைப்பாக மாறியுள்ளது. வரலாறு ஒருமுறை தன்னை திரும்பி பார்க்க வைத்தது. இதுவும் ஒரு பொற்காலம்தான். நன்றி, வணக்கம். நவுலா சிவநாதன்.